12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அபூர்வ விஷயம் என்ன? குரு பகவான் உச்சம் பெறுவது. 9ஆம் இடத்தில் குரு வருவது என்ன? அதுவும் 12 ஒரு முறை நடக்கின்ற அபூர்வ விஷயம். இது ரெண்டும் மேட்ச் ஆகுது பாருங்க. அதான் இதுல ஆச்சரியமே. அப்ப குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், லேண்ட் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, ஜுவல்ஸ் வாங்க போறீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லை என்ற குறை இல்லாதபடிக்கு ஏப்ரல் 14 இருந்து மே 14 10 கூடிய சூரியன் உச்சம் பெறுகிறார். தொழில இன்வெஸ்ட் பண்ணலாம், தொழில டாப்பர் ஆக போறீங்க. சிங்க பெண்ணே அது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிஜிஎம்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எப்போ அப்படின்னா ஆவணி மாசம். 6 கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜ யோகம் அடைகிறார். உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சுவாமிஜி, தமிழ் புத்தாண்டு பலன்கள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்? இன்று நாம் ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான டாபிக் பேசுறோம். அதுல என்ன அப்படின்னா, இதுவரை யாரும் இது சொல்லாத ஒரு தகவல். அது எப்படி அப்படின்னா, நண்பர்களே, நான் சொல்ற 5 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறுகிறார். தட் வி நோ வெல். இது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இங்கே அவர் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. ஓகே, உச்சம் பெற்ற இந்த குரு ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாருன்னா விருச்சிகத்தை பார்க்கிறார். அது மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாயினுடைய வீடு. இது குரு மங்கள யோகம் என்று அறியப்படுகிறது. சூப்பர். இதுல சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த குரு சனியை பார்க்கிறார். இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை குரு பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷம் விலகி விடுகிறது. ஏற்கனவே அவர் குரு வீட்டில் தான் இருக்கார். அதனால பாய் தோஷம் போச்சு. குரு பார்த்து மீதி தோஷமும் போச்சு. அதனால சனி இனிமேல் கெட்டவர் கிடையாது, நல்லவர். இது நிறைய பேர் பதிவு பண்ணல. நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த ராகு மகரத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் 6. அப்போ இந்த குரு ராகுவை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒன்று உருவாக போகுது. இதுவும் ஒரு புது எக்ஸ்க்ளூசிவான விஷயம். அதே மாதிரி செவ்வாய் இந்த வருடம் நீச்சமாகி கடகத்திலே ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறார். அப்போ அவர் நீச்சம், குரு அங்க உச்சம், நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. இதுக்கு அடுத்து இதே டிசம்பர் 6 கேது பெயர்ந்து கடகத்துக்கு வரார் சிம்மத்திலிருந்து. குருவும் கேதுவும் சேர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்று அறியப்படுகிறது. ஆக என்ன சார் என்னென்னமோ யோகம்லாம் சொல்றீங்க, இவ்வளோ யோகமும் இந்த வருஷம் நடக்க போகுது. இது அழகா நம்ம பதிவு பண்றதா நம்மளுடைய நோக்கம். அழகான ஒரு 5 யோகங்கள் சொன்னீங்க. ராசி ரீதியா அவர்களுக்கு நம்ம பார்க்கலாம். சரி. சுவாமிஜி, உங்கள் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்கள் என்னென்ன? விருச்சிக ராசி, என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை, இந்த உலகத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்று ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறதுனா அது நான் தான். பிறந்ததுலேருந்து விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்துட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு இந்த எம்பிபிஎஸ் படிச்சு நிறைய பேர் டாக்டராக இருப்பாங்க. ஆனால் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் சிறப்பு. அந்த மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ்லேயே விருச்சிக ராசி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அது நான் தான். அதனால யார் ஜாதகம் பார்த்தாலும் நீங்கள் எங்கிட்ட தான் பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? 5 கிரக சேர்க்கை, இந்த 5 யோக சேர்க்கை என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் யோகமே சனி 5க்கு வந்துட்டார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ல் இருக்கிற சனி 5, 6, 7 பார்க்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது, கல்லுக்குள் ஈரம். அப்போ என்ன, உங்களுக்கு எல்லாம் காதல் வருது, ஆச்சரியம். 7ஆம் இடத்தை குரு பகவான் சனி பகவான் பார்த்துட்டார். இப்போ யோகம் நம்பர் 1, 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அபூர்வ விஷயம் என்ன? குரு பகவான் உச்சம் பெறுவது. 9ஆம் இடத்தில் குரு வருவது என்ன? அதுவும் 12 ஒரு முறை நடக்கின்ற அபூர்வ விஷயம். இது ரெண்டும் மேட்ச் ஆகுது பாருங்க. அதான் இதுல ஆச்சரியமே. 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உங்களுக்கு ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. நான் ஏன் சார் ஓடி போறேன்? உங்களை ஓட சொல்ல, ஆனால் அந்த அளவுக்கு நன்மைன்னு சொல்ல வரேன். 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் கடகத்தில். அப்போ இது என்ன ஆகுதுன்னா குருமங்கள யோகம், குரு சந்திர யோகம். ஏன்னா உங்களை தான் பார்க்கிறார். வந்த உடனே குரு பகவான் கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 9ஆம் இடத்துல உச்சம் பெற்ற லைஃபே தலையில மாத்த போறார். 5ஆம் இடத்து சனி பகவான் யோகங்களை தரார், குழந்தை பிராப்தி தரார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை மடியில் குழந்தையா பிறப்பார். அந்த அளவுக்கு வந்த உடனே குழந்தை ஃபர்ஸ்ட் அப்ரூவலே அதுதான். ஏன்னா உச்சம் பெற்ற குரு. ஆர்த்திரப்பனர் இப்பதான் சார் கடை ஒன்று திறந்துருக்கோம், புதுசா திறந்து 1 வருஷம். இனிமே கவலைப்படாதீங்க, குரு பகவான் பிளெஸிங்கால ஒரு கடை 2 கடை ஆக போகுது. அந்த மாதிரி டெவலப் ஆகி போயிட்டே இருப்பீங்க. அடுத்ததாக இந்த குரு பகவான் உச்சம் பெற்ற குரு 9ஆம் இடத்தில் என்பதால் திடீர் அதிர்ஷ்டம். என்னன்னா
பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்மளை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏங்க நீங்கள் தான் அடுத்த டீம் லீடராம்ல, அப்படியே பேசிக்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் பேசிக்கிறாங்க. வைஸ் பிரசிடென்ட் உங்கள் பேர் தான் சொல்லிட்டு போயிருக்காரு வர்றா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு வாழ்க்கை. இந்த கூகுள் கம்பெனியில் வேலை கிடைக்கிற அதிசயம்லாம் இப்போ தான் நடக்கும். ஏன்னா நம்ம சுந்தரேசனுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சாமே, அந்த மாதிரிலாம் திடீர்னு வாழ்க்கை மாறுகிறதெல்லாம் இப்போ தான் நடக்கும். 9ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு, உங்களை தான் பார்க்குறாரு. வந்த உடனே குரு கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான், வேற இஸ் விருச்சிக ராசி, ஐ வாண்ட் டு see. ஐயா இங்கே தான் இருக்கேன், ஐயா இங்கே தான் இருக்கேன், உங்கள் முன்னாடி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, என்னப்பா வேணும்? ஸோ என்ன கேட்டாலும் தருகிறார், என்ன கேட்டாலும் தருவார். அடுத்து குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து சூப்பர், இதெல்லாம் ஒரு யோகம். அப்போ குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், லேண்ட் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, ஜுவல்ஸ் வாங்க போறீங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு இல்லை என்ற குறை இல்லாதபடிக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 14 மே 14 10 சூரியன் உச்சம் பெறுகிறார், தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன, 7 சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அதே நேரத்தில் ஐப்பசி மாசமும் ஆட்சி பெறுகிறார், வைகாசி மாசமும் ஆட்சி பெறுகிறார். இந்த 2 மாசம் நோட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ஃபாரின் கனவுகள் நிறைவேற போகுது. ரைட். அடுத்ததா 11 புதன் உச்சம் பெறுகிறார். ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றவங்களுக்கான சரியான நேரம் புரட்டாசி மாசம், நோட் பண்ணிக்கோங்க. தொழில டாப்பர் ஆக போறீங்க, சிங்க பெண்ணே, அது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிஜிஎம்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எப்போ அப்படின்னா ஆவணி மாசம். அப்போ உங்களுக்கு சிம்மத்துல சூரியன் ஆட்சி இந்த பீரியட் தான். இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, 6 செவ்வாய் 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜ யோகம் அடைகிறார். எப்போ, ஆவணி டு புரட்டாசி. இதெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ லைஃபே மாறப்போகுது, ப்ரொஃபஷனலாக நல்லா இருக்க போறீங்க, லவ் வரப்போகுது, குழந்தை பத்துக்க போறீங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இந்த கற்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சொல்றேன், நான் ஆண்களை பத்தி தான் எப்பயுமே பேசுவேன், பெண்கள் பக்கமே போறதில்லை. ஏன்னா இவங்கெல்லாம் ஏதாவது அப்புறம் கமெண்ட் போட்டு திட்டுவாங்க. அதனால ஒன்லி டீலிங் வித் ஜென்ஸ். ஸோ அப்போ இந்த விருச்சிகராசிக்கார ஆண்களே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 4ஆம் இடம் என்பது கற்பு என்று அழைக்கப்படுகிறது. 4 சனி பகவான் வக்கரமா வர்றார். ஜூலை 14 டிசம்பர் 11 வரைக்கும் சும்மா இருக்கிற பழைய SAMPRD இந்த லெட்டரோட சொல்றேன், இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும், ஹாய் டியர், ஹாய் டார்லிங், ஐயா வணக்கையா. கரெக்டாக உங்கள் ஒய்ஃப் காதில் போய் விடும், கரெக்டாக உங்கள் ஒய்ஃபை பார்ப்பாங்க. டைவர்ஸ் பேப்பரோட ரெடியாக இருந்துக்கோங்க, இது நடந்தே தீரும், சட்டம் தன் கடமையை செய்யும். இப்போது இது உங்களுக்கு வைக்கப்பட்ட அக்னி பரீட்சை. இந்த 4ஆம் இடத்துல எக்ஸ் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு பிளாக் பண்ணுங்க. டக்குன்னு ஃபோன் எடுங்க. யார் யாரெல்லாம் பிரச்சனை தருவாங்க உங்கள் மனசுக்கே தெரியும். அது எல்லாத்தையும் அப்படி அப்படியே பிளாக் பண்ணுங்க. இப்பயே பிளாக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆர் அதர்வைஸ் 4ஆம் இடத்து ராகு டைவர்ஸை பண்ணிட்டு தான் போவார். ஸோ 4ஆம் இடத்து ராகு இந்த பக்கம் என்னன்னா 4 சனி பகவான் ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும். ஸோ இது ஒரு ஆபத்து தான். சார் நமக்கெல்லாம் ஜென்ஸ் பேசுறதே அதிசயம் சார், லேடிஸாக பேச போகிறாங்க. அப்போ உங்களை பற்றி இந்த சாப்டரே கிடையாது. நான் சொல்றது மற்றவங்களுக்கு தான், கேர்ஃபுல்லாக இருங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த யோகத்தை அதிகரிக்க செய்ய இவர்களுடைய வழிபாடுகள் எந்த மாதிரி? ஸ்ட்ரெயிட்டாக ராகு காலில் எழுந்துடணும். திருப்பாம்புபுரம் போனோம், திருநாகேஸ்வரம் போனோம், ராகு பகவானே ஊருக்குள்ள மரியாதையாக சுற்றிட்டு இருக்கேன், தேர் எடுத்து தெருவில் விட்டுறாத அப்படின்னு ஜாக்கிரதை. ராகு பகவானை வழிபடுங்க. சென்னையில் இருக்கிறவங்க குன்றத்தூர்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு வழிபடுதல் சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பு? 200 மார்க். பிரமாதமா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. குடும்பத்துக்குள்ள மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா இருந்தும் ஒய்ஃப் இல்லைன்னா நிம்மதி இல்லை. இந்த வருடம் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பத்தி சொல்லுங்க சார். நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவே உச்சம், வேற என்ன, இதை விட நன்மை எதுவுமே கிடையாது. நல்லோர் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னா, இந்த மாதிரி குரு உச்சமானதுக்கு அப்புறம் வேற எதை பத்தியும் பேச வேண்டாம். அவர் எப்படி இருந்தாலும் நம்மளை பார்த்துப்பாரு, அதான் பெரிய விஷயம். 2வது, தீமைன்னு பண்ணா யார் பண்ண போறா? நம்ம சனி தான் பண்ண போறாரு. நம்மால் இப்போ குரு வீட்டில் சேஃபாக செட்டில் ஆயிருக்காரு, அவர் பெருசாக எதுவும் பண்ண போறதில்ல. அது குருவே பார்த்து காம்ப்ரமைசிங் மோடு கொண்டாண்டார். இப்போ சனி பெருசாக எதுவும் பண்ண போறதில்ல. ஆக குரு சனி 2 பேருமே நல்லது பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ல வந்திருக்காங்க. இந்த வருடம் எல்லாருக்கும் அள்ளி தரணும். என்னப்பா ப்ராப்ளம்? டைவர்ஸா? சரி பண்ணிடு. உனக்கு தொழில் சரி பண்ணு. எல்லாரும் பிளஸ்ஸிங் 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 ஃபுல்லாக பிளஸ் தான் பண்ண போறாரு. இந்த வருடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபரீத ராஜயோகங்களை தான் நம்ம முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக நிறைய இடங்கள்ல 6 கூடியவன் 8ல் மறைகிறார், 8 கூடியவன் 6ல் மறைகிறார். இந்த மாதிரிலாம் விபரீத ராஜயோகங்கள் உருவாகிறது. பொதுவாகவே நான் சொல்ற டேட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் மே 10ஆம் தேதி செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி. இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயம் இதெல்லாம். அந்த செவ்வாய் புரட்டாசி மாதம் நீச்ச பெற்று குரு பகவானோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம், இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வருட புரட்டாசி மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா புதன் உச்சம் பெறுகிறார், சனி பார்வை. இப்போ நிறைய பேர் கடன் அடைய போகுது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்போ பிளான் பண்ணுங்க. எப்போ? புரட்டாசி மாதம்.
நிறைய பேர் லைஃப்ல இந்த சூரிய பகவான் அடுத்த ஜனவரி 14, அதாவது தை மாசத்துல மகரத்துக்கு போகும்போது குரு பார்வை பெறுவதால் நிறைய பேர் புகழேணியின் உச்சத்திற்கு சில பிரபலமாக போறாங்க. இதெல்லாம் இந்த வருடம் நடக்க போகிறது. அடுத்த ஒரு பெரிய மூமெண்டா என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டிசம்பர் 6 மைண்ட்ல வச்சுக்கிட்ட மாதிரி ஜூன் 2 மைண்ட்ல வச்சுக்கோங்க. குரு அப்பதான் பெயர்றார். ஸோ ராசி ரீதியாக இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, டிசம்பர் 6 ராகு கேது பயிற்சி, பிளஸ் சனி புதனை பார்க்கின்ற இந்த புரட்டாசி மாதம், நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்ற இந்த ஆடி மாதம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து ஒரு நீச்சத்தை நீச்சபங்க ராஜயோகமாக்குகிறார்கள், ஒரு மறைவை விபரீத ராஜயோகமாக்குகிறார்கள். பொதுவாகவே இந்த வருடம் நிறைய பேருக்கு சிறப்பு. ராசிக்காரர்களுக்கெல்லாம் 5 முக்கியமான யோகங்களை பத்தி நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.